வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன் மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன் பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவே. எல்லாம் வல்ல இறையருளாலே தஞ்சை அருட்பணி மன்றம் வழங்கும் தஞ்சை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி கார்த்திகை பெருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, பக்த கோடிகளே, சிறார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையிலே இந்த நிகழ்விற்கு பக்கத்துணையாக அமைந்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் தபேலா சுந்தரமூர்த்தி அவர்களே, பேட் செல்வராஜ் அவர்களே, திருச்சி இசைக்கலைஞர்கள், அன்பிற்குரிய சகோதரர் கீபோர்டு இளையராஜா அவர்களே, சேலத்தை சார்ந்த அன்பர், அனைவரையும் வணங்கி எல்லாவற்றிற்கும் மேலாக படப்பிடிப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே, இசைக்கலைஞர்களுக்கு இந்த கைத்தட்டு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மைக் செட் ரொம்ப முக்கியம். மைக் செட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் பேச முடியும், பாட முடியும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே பிச்சு உதறிடுவோம் அப்படிம்பாங்க, 10 நாள் பேச முடியாது. அந்த மேடையில் பேசிட்டு அதுக்கப்புறம் 10 நாள் பேச முடியாத அளவுக்கெல்லாம் நிறைய இடங்களில் குறைபாடுகள் இருக்கும். ஆனாலும் கூட நல்ல முறையிலே இந்த ஒளி அமைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி எப்படி அமைய போகுதுன்னு பார்ப்போம். ஆமாம், நமக்கு நல்ல ராசி. அதனால் அன்பு சகோதரர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக யாரை மறந்தாலும் உபயதாரரை மறக்கக்கூடாது. உபயதாரரை மறந்தால் அவர் நம்மளை மறந்துட்டு அவர் பறந்துருவார். அதனால் உபயதாரருக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்விலே திரைசை பாடல்களில் கம்பரை எடுத்தாண்ட கவியரசர் என்னும் தலைப்பிலே ஒரு சில மணித்துளிகள் கம்பரையும் கம்பர் பாடல்களையும், அதை எந்த அளவிற்கு கவியரசர் திரைசை பாடல்களிலே பயன்படுத்தினார் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கம்பரை பாடாத கவிஞர்களே கிடையாது. காரணம், கம்பர் பாடாத பொருளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொற்சுவை, பொருட்சுவை, ஊமைகள் என எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த இடத்தை வகித்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடுகின்ற பொழுது, அம்புவியில் அமுதம் அருந்த தந்த கம்பர் கவியே கவி என்று போற்றுகிறார். என்ன பொருள்னா, இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக வாழுகின்ற பொழுதே அமுதத்தை அருந்த செய்தவன் கம்பன். அமுதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரணமில்லாத பெருவாழ்வை தரும் இந்த அமுதம். அப்போ நாம் நினைக்கலாம், நாம தான் எல்லாருமே இந்த உலகத்தில் இந்த அமுதம், பெரிய அமுதத்தை தந்தவர் அப்படின்னு பாடின கவிமணி அவர்களே மறைந்து போனாரே என்று சிலருக்கு கேள்வி வரலாம். ஆனால் அதனுடைய பொருள் என்னன்னா, இந்த உடம்புக்கு, இந்த உயிருக்கு 2 உடம்பு உண்டு. ஒன்று ஊன் உடம்பு, இன்னொன்று புகழ் உடம்பு. இந்த ஊன் உடம்பு அழியும், புகழ் உடம்பு ஒரு நாளும் அழியாது. இன்றைக்கும் கம்பர் இல்லை, ஆனாலும் கம்பரை குறித்து, கவி சக்கரவர்த்தியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் புகழ் உடம்பு. கம்பரை பாடிய கவிமணியை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் புகழ் உடம்பு. கம்பரை திரைசை பாடல்களில் பயன்படுத்திய கவியரசர் கண்ணதாசனை குறித்து இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் புகழ் உடம்பு. மனிதன் எப்பொழுதுமே 2க்கு இடைப்பட்டவனாக இருக்கிறான். ஒன்று மிருகம், மற்றொன்று தெய்வம். மிருகம்
மனிதன் தெய்வம். நல்ல செயல்களை செஞ்சால் தெய்வ நிலைக்கு அவன் உயருவான், தீய செயல்களை செஞ்சால் மிருக நிலைக்கு தள்ளப்படுவான். இதுதான் இடைப்பட்ட நிலை. மனிதன் வகிக்கக்கூடிய இடைப்பட்ட நிலை மிருகத்திற்கும் தெய்வத்திற்கும் இடைப்பட்டவனாக இருக்கிறார். இப்போ இந்த கம்பராமாயணத்தினுடைய நோக்கம் என்ன? பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் மிக அழகாக பாடினார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற கூற்றை மெய்ப்பித்து காட்டியவன் ராமன். அந்த கதையைத்தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தின் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்கிறார். இன்னைக்கு எல்லாரும் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மனுஷனா வாழ்கிறானா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு காலம் எப்படி போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு இருந்த நம்முடைய தாத்தா பாட்டி இருந்த காலம் என்பது வேறு, இன்னைக்கு இருக்கிற காலம் என்பது வேறு. அன்னைக்கு இருந்த நாமெல்லாம் 80 கிட்ஸ் 90 கிட்ஸ், நீங்கள் என்ன 70 கிட்ஸா 60 60 கிட்ஸ் இல்லை 50 கிட்ஸ். அப்போவும் குறைச்சி சொல்லணும் 10 வயசு. இன்னைக்கு 20 கிட்ஸுங்கிறாங்க. எல்லாரும் கிட்ஸு தான். ஆனால் காலம் மாறிட்டு அதை சொல்கிறதுக்காக இப்படி இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாரும் மனுஷனாக வாழணுங்கிறதுனால தான் கவியரசு கண்ணதாசன் ரொம்ப அழகாக திரை இசை பாடல்களில் கம்பரினுடைய கவிகளை ரொம்ப அற்புதமாக அந்த படைப்புகளை அந்த வர்ணனைகளை எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார். ஒரு காலகட்டம் வரைக்கும் கம்பர் எப்படி நமக்கு ஓரளவுக்கு எப்படி அறிமுகமாகி இருந்தார் அப்படின்னா, எங்கள் வீட்டிலலாம் என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னால் இது என்ன பெரிய கம்பசூத்திரமா அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இது என்ன பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னா என்ன பொருள்னா, அவ்வளவு கடினமானது. கம்பருடைய பாடல்கள் அவ்வளவு கடினமானது, எல்லாராலையும் படிக்க முடியாது அப்படின்னு பொருள். அப்படி இருந்த பாடல்களை வெறும் கம்பன் கழகங்களிலும் பட்டிமன்றங்களிலும் பட்டம் பெற்றவர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் சொந்தமாக இருந்த கம்பனை எளியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பாமரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கவியரசர் ரொம்ப அற்புதமாக கம்பரினுடைய கதாபாத்திரத்தை, அந்த உணர்ச்சிகளை, வர்ணனைகளை, அந்த சொல்லாடலை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி இருப்பார். அவைகிட்ட போய் ஒருவர் கேட்டார், இந்த உலகத்தில் நல்ல நிலையை அடையணும்னா, நல்ல மனுஷனாக வாழணும்னா என்ன செய்யணும் பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், பாட்டி ரொம்ப அழகாக சொன்னா, நல்லாரை காண்பதுவும் நன்றி. நீ நல்லா இருக்கணும்னா ஒன்று மட்டும் செய், நல்லாரை காண்பதுவும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றி, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. நல்லவரை இனம் கொண்டு அவரோடு இணங்கி இரு, அவரை வணங்கு, அவரை பற்றி பேசு, அவரை பற்றி சிந்தி. இதுதான் அவள் காட்டிய வழி. அதைத்தான் கம்பர் செய்தார். அவர் எழுத காரணம் என்ன என்பதை தன்னுடைய படைப்பிலே கூறுகிறார். நடையில் நின்றுயர் நாயகன் என்று பாடுகிறார். நான் எழுத காரணம் என்ன? இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒருவன் நல்வழியில் நன்னெறியில் அவன் எப்படி வாழ்ந்தான், அந்த வாழ்க்கை என்னை பாதித்தது, அதனால் இந்த படைப்பு என்று பாடுகிறார். நடையில் நின்றுயர் நாயகனை பாடினார் கம்பர். அதனால தான் கவியரசர் இன்னைக்கு இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் மனுஷங்கிறான், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறான். ஆனால் இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப அழகா சொன்னார், தோன்றும் பொழுதே சுடரொளியாக தோன்றும் மானிடம் தோற்றது எவ்விடம்னு கேட்டார். எல்லாரும் மனுஷன்தான், ஆனால் எங்கடா அந்த மனித நிலையிலிருந்து நாம் தாழ்ந்து போனோம், தோற்றது எவ்விடம் அவர் கேட்கிறார். காரணம் சொல்றாரு பாருங்க, பட்டணம் காட்டும் பரபரப்பாலும். இன்னைக்கு எல்லாம் பரபரப்பு தான், யாருக்கும் பொறுமையெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த 108 வாகனம் போகும் பாருங்க, அதுக்கு வழி விட்டு நாம் நிற்போம், அதுக்கு பின்னாடியே ஒரு 20 பேர் போவாங்க. எதுக்குன்னு தெரியல, இடம் பிடிக்கிறதுக்கோ என்னவோ. நாம் எதுக்கு வழி விட்றோம்? 108 வாகனத்துக்கு விட்டால் அந்த 108 வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு 20-30 பேர் இப்போ தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு பின்தொடர்ந்து போகிறாங்களே, அந்த அளவிற்கு கூட ஒரு சில மணித்துளிகள் கூட மனிதன் இன்றைக்கு
பொறுமையாக இருப்பதற்கு தயாரா இல்லை. அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார், பட்டணம் காட்டும் பரபரப்பாலும் பலவகை நாகரிக படிப்பாலும் கொட்டகை நிரப்பும் கூத்திலும் பாட்டிலும் பண்டைய பெருமைகள் பாழாய் போயின. காதல் என்பதும் கண்ணியம் கெட்டது, காசாசை கருணையை விட்டது, பெரியோர் சிறியோர் பேதம் ஒழிந்தது, அன்பு என்பதே அவதியில் முடிந்தது. யாரை சொல்லி யாரிடம் சொல்லி தேறுவதிந்த தேரா வாழ்க்கைன்னு வருத்தப்பட்டார். இந்த வாழ்க்கை தேரணும்னா கம்பரை படிக்கணும், தேராத மனிதர்கள் தேர்ச்சி பெறணும்னா கம்பன் அவசியம் என்பதை உணர்ந்தார். அதனால தான் பாமரர்களுக்கும் புரிந்து கொள்ளும் வகையிலே பல பாடல்களை படைத்தார். கவியரசர் அவர் சொல்றாரு, நான் எதுக்கு முதல்ல கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறார். எதுக்கு படிக்க ஆரம்பித்தாராம்? கம்பரை ஒரு காலகட்டத்தில் கவியரசருக்கு இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை, நாத்திகராக இருந்தார். எதற்காக படிக்க ஆரம்பித்தேன்னு அவர் சொல்கிறாரு, கம்பரை விமர்சிப்பதற்காகத்தான் கம்பராமாயணத்தையே நான் படிக்க தொடங்கினேங்கிறார். திட்டணும், மேடை ஏறி கம்பரை திட்ட வேண்டும், குறை கூற வேண்டும், விமர்சிக்க வேண்டும். அந்த காரணத்துக்காக தான் படிக்க தொடங்கின. நாளடைவில் கம்பனினுடைய அந்த சொல்லாட்சி என்பது பொன் விலங்கிட்டு என்னை சிறைப்படுத்தியது என்று பாடுகிறார். அதனால்தான் வெளிப்படையாக சொன்னார் பாருங்க, கம்பன் எனக்கு எப்படிப்பட்டவன், நான் எழுதுவதற்கு என்ன காரணம், என்னுடைய எழுத்துக்களில் யார் நிறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக இந்த உலகிற்கு அப்படியே சொன்னார், உணர்த்தினார். எந்த தயக்கமும் அவர் படலை. என்னுடைய முன்மாதிரியார் கம்பன் என்று பாடுகிறார். எப்படி சொன்னார் பாருங்க, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால். நான் சொல்றது எல்லாமே கம்பனுடைய சொல்லுங்கிறார். செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படித்தான். நான் படித்த படிப்பெல்லாம் 8ஆம் வகுப்பன்று 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை. 8ஆம் வகுப்பு தான், அதுக்கு மேலே போகலை. இலக்கணமும் கற்றதில்லை. அவர் சொல்றாரு பாருங்க, தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி, தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பனவன் தந்ததுதான் இந்த மொழி என்று தன்னுடைய எழுத்திற்கு, தன்னுடைய படைப்பிற்கு, தன்னுடைய கற்பனைக்கு காரணம், முழு காரணம் கம்பர் என்று கம்பருக்கு புகழாரம் சுட்டுகிறார். அதனால தான் நல்லதை கேட்கணும். இந்த உலகத்தில் நல்லதை கேட்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. எதுக்கோ இன்னைக்கு நேரத்தை செலவிடுகிறோம். கேட்டால் பொழுதுபோக்குங்கிறோம். நம்ம கேட்டாலும் கேட்கலன்னாலும், சினிமாவை பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் பொழுது போகத்தான் செய்யும். நமக்காக பொழுது காத்திருக்காது. ஆனால் அந்த பொழுதை நான் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் ஏற்படும். அதனால தான் ரொம்ப அழகாக நாரதர்கிட்ட போய் வால்மீகி முனிவர் கேட்டாராம். அவர் எழுத காரணம், அவர் முதல் நூல் எதுன்னா வால்மீகி எழுதுனது தான் ராமாயணம். அதிலிருந்து எண்ணற்ற நூல்களை, எண்ணற்ற ராமாயணங்கள் பல மொழிகளில் இருக்கு. ஆனால் கம்பனுக்கு கிடைத்த இடம் என்பது வேறு எந்த ராமாயணத்திற்கும் கிடைக்கல. கம்பராமாயணம் பேசக்கூடிய அளவிற்கு வேறு எந்த ராமாயணமும் இந்த உலகத்தில் எடுபடலை. அதுதான் உண்மை. அந்த வடமொழியிலே ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவர் நாரத முனிவர்கிட்ட போய் கேட்டார், அந்த உலகத்தில் உன்னத குணங்கள் 16, வலிமை, வீரம், அன்பு, குணவான், இப்படி பல குணங்கள் இருக்கு, 16 குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் நிறைந்த ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நாரதர் சொன்னார், இருக்கிறான். சூரிய வம்சத்தில் பிறந்த, இந்த சூரிய குலத்தில் வந்த இட்சவாகு வம்சத்தில் பிறந்த தசரதனினுடைய புதல்வன் ராமன், அவன் ஒருவன் தான் அந்த 16 உன்னத குணங்களுக்கும் உரியவன் என்று விடை தந்தாராம். அதுக்கு பிறகுதான் வால்மீகி முனிவர் ராமாயணத்தை படைச்சார். அப்படி உன்னத குணங்கள் உடையவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் உயரும். அது ரொம்ப அழகாக கொடுத்தாங்க பாருங்க. கவியரசர் அப்படியே கொடுக்குறார். லட்சுமி கல்யாணம் படம். ஒரு பெண் எப்படி கணவன் வேணுங்கிறா பாருங்க. இன்றைக்கெல்லாம் 1,50,000 இன்றைக்கெல்லாம் கேட்கும் பொழுதே
நல்ல கணவன் எப்படி வேணும்னா 1.5 லட்சம் சம்பாதிக்கணும். ஏன்னா நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். 1.5 லட்சம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் வீட்டில் மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலும் நாங்கள் தனியாக போயிடுவோம். இப்படியெல்லாம் இன்றைக்கெல்லாம் பல பெண்களை இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பெண் எப்படி கேட்டால் தெரியுமா? எனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு கேட்டால் தெரியுமா? ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்று வாழ்ந்த ராமனை போல எனக்கு ஒரு கணவன் வேணும்னு கேட்டார். அதை கவியரசர் என்ன அழகாக கொடுத்தாரு பாருங்க. ராமன் எத்தனை ராமனடி,
பாடும் பொழுது ராமநாமம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், திண்மையும் பாவமும் சிதைந்து தேயும், சென்மமும் மரணமும் இன்றி தீரும், இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால்னு பாடினார். அது ரொம்ப அழகாக கவியரசர் திரைப்படத்தில் இந்த பாடலில் பயன்படுத்தி இருப்பார்.